அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் இருக்கக்கூடிய பொருள் கூறுக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது தார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலை, இல்லைனா ஒரு அணிகலன் அந்த மாதிரி சொல்லலாம். கழுத்தில் சூடக்கூடியது தார். அகத்து உவகை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் மகிழ்ச்சி, ஒரு விஷயத்தை பெரும் மகிழ்ச்சியாக சொல்லக்கூடியது தான் அகத்து உவகை. விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா மரம், விருட்ச மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மரமாக வளர்ந்திருப்பதை விருட்சம். நுவன்ற சொல்லிய, நுவன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவது தான் பண்டி வயிறு, பண்டி வயிறு. கொம்பு அப்படின்னா கிளை, கொம்பு கிளை. இந்த அசும்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா என்னென்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கூடியது பார்த்திங்கன்னா விசும்பு அப்படிங்கிறதுக்குரியது தான் வானம் மேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும், விசும்பு. ஓகேங்களா? அப்போ அசும்புனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா அதற்கானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணறு. அசும்புனா கிணறு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மக்களே. இளங்கூல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்த காற்று. இளங்கூல் அப்படின்னா குளிர்ந்த காற்று. கான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் காடு. விசனம் அப்படின்னா கவனமாக. விசனம் அப்படின்னா கவனமாக. கலை அப்படின்னா கலை. எந்த கலை அப்படின்னா நெற்பதிரில் இருக்கக்கூடிய இந்த கலை எடுத்தல் அந்த மாதிரி சொல்லலாம். கலையில் நிறையா அந்த லா அப்படிங்கிறது மாறக்கூடியது. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுனாலும் நீங்கள் சொல் வேற்றுமையில் இருந்தக்கூடிய ஒலி வேறுபாடுகளை அறிந்து எழுதுறதுல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அரும்பு அப்படின்னா அரும்புதல், பூவினுடைய ஒரு தொடக்க நிலை அரும்பு. பணிலம் சங்கு. நாளிகேசம் அப்படின்னா தென்னை மரம். நாளிகேசம்னா தென்னை மரம். கழனி வயல், கழனி வயல். அடிசில்னா சோறு, அடிசில் சோறு. பொம்மச்சோறு அது மாதிரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. மடிவு அப்படின்னா சோம்பல், மடிவுனா சோம்பல். அல்லல் துன்பம். கமுகு பாக்கு, கமுகு பாக்கு. வேலம் யானை, மெத்த மேலான. வேலம் யானை. முகில் அப்படின்னா மேகம். வன்மொழி வளமான மொழி, வளமையான மொழி. அது என்ன மொழி? தமிழ் மொழி அப்படின்றத கூடியதான் இந்த இடத்துல குறிக்குது. மேகம் அப்படின்னா முகில். விண் வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. விசும்பு அப்படின்னாலும் முகில். அப்போ அசும்புனா என்ன அப்படின்னா கிணறு அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்மொழி வளமான மொழி. முழவு அப்படின்னா இசைக்கருவி. முழவுனா இசைக்கருவி. நிரந்தரம்னா உறுதியான நிலையான. பிணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய். வையம் அப்படின்னா உலகம். வையம் அப்படின்னா உலகம். கலன் அப்படின்னா சேமிக்கும் கலனை தான் நம்ம கலன் அப்படின்னு சொல்லுவோம். நித்தம்னா உள்ளம். நித்தம் உள்ளம். சித்தம்னாலும் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா உள்ளம்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறையான பொருள் கூறுகள் நீங்கள் பார்த்துக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கட்டாயம். ஆனால் இதை தாண்டி நீங்கள் நிறையா பொருள் கூறுகள் டெய்லி நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது மாதிரியான நிறையா தகவல்கள் பருத்திக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதை நம்ம ஆக்சுவல் நீங்கள் சேனலில் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ.